வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் விலாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோன்னு சொன்னால், நான் கடைசி வீடியோவில் சொல்லியிருப்பேன், 6 வீடுகளுக்கு போகிறது தான் இனி கூடுதலாக போட போகிறேன். அதாவது இந்தியாவில் நான் போனதுக்கு முதல் 2 கிழமையும் அண்ணாவோட ட்ரிப் போயிட்டு, அடுத்த 2 கிழமையும் கோவில்களுக்கு போய் கொண்டிருந்தேன். நான் இதில் முதலாவதாக திருத்தணிக்கு போகிறேன். சென்னையில் இருந்து ஒரு பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். நான் இந்த பஸ் புக் பண்ணுறது அதில் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். என்னத்தில் புக் பண்ணது என்ன மாதிரி என்றெல்லாம். இந்த பஸ் நல்லா இருந்தது. இப்போ இங்கேயும் பலூன் பஸ்ஸுகள் இருக்குது, அதை விட இவங்களோட பஸ்ஸுகள் உண்மையாக சீட்டும் நல்லா இருக்குது, தண்ணி ஃப்ரீயாக தருவாங்க கட்டாயம். நான் விடிய ஒரு 4 மணிக்கு எடுத்தேன். நான் இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் எடுத்தேன். அதாவது புக் பண்ணது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இன்னொரு கடைக்கு முன்னுக்கு. இப்போ நாங்கள் பஸ்ஸை புக் பண்ண ரத்னா அது இதுன்னு புக் பண்ணிக்க அவங்களுக்கு இன்னொரு புக்கிங் சென்டர் இருக்குது தானே, அப்போ அதுக்கிட்ட இந்த பஸ்ஸில் போய் ஏறினது. இப்போ பஸ் ஏறி கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 85 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த திருத்தணி கோயில் இருக்கு. அதாவது திருத்தணி கோயில் மெயினாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆந்திரா போர்டரில். அதாவது ஒரு பக்கம் போனீங்கன்னு சொன்னால் திருத்தணி, இன்னொரு பக்கம் போனீங்கன்னா திருப்பதி. இதில் பார்த்தீங்கன்னா காட்டுறேன், இந்த போர்டை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திருத்தணி, இன்னொரு பக்கம் திருப்பதி. இப்போ நீங்கள் திருத்தணி போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து திருப்பதிக்கு போய் கொள்ளலாம். அதாவது விடிய வெளிக்கிட்டீங்கன்னா வெள்ளனை வெளிக்கிட்டு அப்படியே திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு அங்கால அப்படியே திருப்பதி கோயிலுக்கும் நீங்கள் போகலாங்க. இங்கேருந்து அதாவது திருத்தணியிலேருந்து உங்களுக்கு ஒரு மணி தேவை ஓட்டம் இருக்கும் அங்கால. இப்போ திருத்தணிக்கு வந்தோடனே நானும் என்ன ஒரு மொக்கத்தனமான வேலை பார்த்து போட்டேன்னா, கூகுள் மேப்பில் திருத்தணி கோயிலுன்றதை விட அது இன்னொரு இடத்தை காட்டி போட்டுது. நானும் வடிவாக ஒன்றும் செக் பண்ணல. ஓகே, பக்கத்துலானே இருக்குது, ஒரு கிலோமீட்டர் காட்டி இருக்கும். நடந்து போவோம் வந்துட்டு நான் எந்த வாட்டி நடக்க வழிகிட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அது பக்கத்துலான் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கால பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நான் அப்புறம் பஸ்ஸில் திரும்ப சென்னை போயிருக்கலாம், அங்கே போய் தான் பஸ் எடுத்தேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறேன், இந்த குரங்குகள் அதிகமாக காணப்படும். இப்போ எங்கட அதாவது காட்டுப்பகுதிக்கிட்டே இல்லாமல் இது என்ன சொல்ற ஒரு பெரிய பிறந்த பகுதி, மலைகள்லாம் கூடவா இருக்குது. இப்போ அந்த இடத்துல குரங்குகள் கூடவா இருக்குது. இதுதான் நான் மாறி வந்த கோயில். அதாவது மாறி இந்த கோயில் மெப்பை போட்டு கோயில் மாறி இங்கே வந்துட்டேன். ஆனால் அது கிட்ட, அதாவது இதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் திருத்தணி கோயில் இருக்குது. நான் அப்படியே திரும்ப மெப்பை போட்டு வெளிக்கிட்டு வந்துட்டேன். சரியான இடத்த தேடி பிடிச்சி வந்தாச்சு. இப்போ இது கிட்ட தான் கோவில் இருக்குது. இது கிட்ட அந்த லொஜ்ஜுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே தங்கி கொண்டும் போகலாம். அங்கே அதாவது அவங்களோட அந்த தங்குறதுக்கான தனி இடங்கள் வச்சுக்கிறாங்க எங்கள் கோயிலுக்கு வரார்கள். அப்படியே கோவிலுக்கு கிட்ட போயிட்டா அதில் ஒரு சாப்பாடு கடையில் போய் பிடிய காத்தால டீயும் பூரியும் இட்லியும் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா மேலே ஏறணும். இதுதான் என்ட்ரன்ஸ். அதாவது மேலே கீழே இருந்து 1.2 கிலோமீட்டர் மேலே இருக்குது கோயில். அதாவது இந்த கோயிலுக்கான வரலாறு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ முருகன் ஒரு கட்டத்தில் ஒரு இப்போ அசுரரோட சண்டை பிடிச்சி நல்ல கோபமாக இருந்த நேரம் இங்கே தணிந்து அவற்றை கோபத்தை தணிச்சு கொண்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டவர் என்ற இன்னொரு சிறப்பான நிகழ்வும் இந்த கோயிலுக்கு இருக்குது. கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அதில் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து பஸ்ஸும் போகுது. மேலே ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்குது. கீழே இருந்து ஆட்டோ எடுக்கலாம், மேலே இருந்து ஆட்டோ எடுக்கலாம். ஆட்டோவுக்கு உங்களுக்கு 150 ரூபா முடியும் இந்திய காசு, மேலே இருந்து கீழே வர்றதுக்கு. இல்லாட்டி கீழே இருந்து மேலே போகிறதுக்கு சில நேரம் சில பேர் 200 ரூபா தாங்க, 180 ரூபா அந்த மாதிரி. அதாவது 150லேருந்து 200க்குள்ளே காசு மாறுபடும். அதே நீங்கள் கார் அதில் வர்றீங்க சொன்னால், பைக்கில் வர்றீங்கன்னா மேலே கொண்டு போய் பார்க் பண்ணி கொள்ளலாம். எனக்கு என்ன கொஞ்சம் களைப்பாக இருந்தேன். ஏன்னாண்டா விடிய 4 மணிக்கு விளக்கிட்டு, 4 மணின்னா ஒரு 3:30க்கே நான் குளிச்சு அந்த இடத்துக்கு ஊபரை போட்டு போயிட்டு அங்கேருந்து வந்த பிறகு மாறி போய் கிணதுரம் எல்லாம் நடந்து போட்டேன். இப்போ ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் களைப்பாக இருந்தது. இறங்கிக்கலாம் நான் ஆட்டோவை பிடிக்க இறங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் பஸ் தனியாக இங்கேயால் கொண்டு பார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் சேர்ந்த ஒரு பஸ்ஸில் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு இங்கேயால் பார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இது அது இந்த வரலாறு மறந்துட்டேன். அதாவது நான் போகும்போது கேட்கலாம், இந்த கல்யாணம் வீடு முடிஞ்ச அப்புறம் இங்கால இருந்த மாதிரியே ஏதோ அப்படி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அங்கால கல்யாண மண்டபம் ஒரு தனியாக இருக்குது. இப்போ இங்கே இப்போ கோவிலில் கல்யாணம் பண்ணுற அந்த மாதிரி இருக்குன்னு செட்டப் ஒன்று தனியாக அங்கால இருக்குது. இங்கே கோவிலில் என்ன இன்னொரு இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பழங்களை சொல்லி, அதாவது கோவிலுக்கு தேவையான சாமான்கள் வாங்கிட்டு உங்களோட செருப்பு அங்கே ஃப்ரீயாக தான் வைக்கிறது. அங்கே நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. அங்கே வெளியிலேருந்து இப்போ அர்ச்சனைக்குரிய எல்லா சாமானையும் வேண்டிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இங்கே இன்னும் இதுதான் அந்த கல்யாண மண்டபம் நான் சொன்னது. கீழே இறங்கி போனீங்கன்னா மண்டபம், அங்கால குளிக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்குது. நீங்கள் அப்படியே குளிச்சு போட்டு கோயிலுக்கு போகலாம். அதாவது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், பேக் வைக்கிறதுக்கு அது எல்லாமே இங்கே இருக்குது இடங்கள்.
இப்போ கோயில்ல இன்னொன்று நான் கவனித்த விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க நீங்க லைன்ல போவீங்க. அந்த லைனுக்கு வந்து ரெண்டு லைன் இருக்கு. ஒன்று வந்து நீங்க காசு கொடுக்காம போற லைன் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து நீங்க 100 ரூபா டிக்கெட் ஒன்று எடுத்துட்டு இன்னொரு லைனால போய் கொள்ளலாம். அது உங்களை ஃபாஸ்டா கொண்டு போய் சாமி கிட்டேயே காட்டி விபூதி சந்தனம் அதெல்லாம் உங்களை பூசி விட்டு அனுப்பி விடணும். அதாவது இப்போ நீங்கள் தூரத்துல இருந்து போறீங்க, டக்குன்னு சாமியை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த 100 ரூபா லைன்ல போனீங்கன்னா ஈஸி. அதாவது மூலஸ்தானத்துக்கு கிட்டே போய் நீங்க முருகனை கும்பிட்டுட்டு வழியா வரலாம்.